ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. இந்த ஷோ ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த டேரக்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் டு த ஷோ. பிரவீன் காந்தி சார், அகத்தியன் சார், வணக்கம் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல ரொம்ப நேரமாக வந்து சூப்பரான டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரஃபிக். ஸோ ரஃபிகை வெல்கம் பண்ணிடலாம். உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க ரெடி ஆயாச்சா? கண்டிப்பா. அது ஒரு லைட்டா சொன்னீங்கன்னா ஆசையா இருக்குங்க. நீங்க என்ன கான்செப்ட் மட்டும் சொல்றேன், மீதி அங்க தான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆச்சு காமிங்களா எனக்கு. ட்ரெய்லர் மாதிரியா? வேணா அந்த ஸ்மைல் மட்டும் ஒண்ணு வேணா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சூப்பர். ஆக்சுவலி நானே ஜர்க் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம். வேற லெவல். குட் ட்ரைனிங் பை யுவர் அண்ணா அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க சூப்பரா பண்ண போறீங்க. थैंक यू. பிரதர் சூப்பராக இருக்கீங்க இந்த லுக்கில். எங்கேருந்து வரீங்க? இல்ல ப்ரோ, ஆடிஷன் தான் வந்திருக்கேன். ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கீங்க. சூப்பர். என்ன ரோல் பண்ண போறீங்க ரஃபிக்? ஒரு இன்னசென்ட்டான பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்க போகும்போது இந்த உலகம் அவனை எப்படி பார்க்குது, எப்படி ட்ரீட் பண்ணுது. ஓகே, சூப்பர். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குன்னு வெயிட் பண்ணுறோம் ரஃபிக்கு. ஓகே, थैंक यू. ராக் பண்ணுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? பசிக்கு தானே சொன்ன, அதுக்கு அடிப்பீங்களா? எங்க இப்ப அடி பாப்போம். அடி அடா. பசிக்கு இருந்தாயா சோறு கேட்டேன், அதுக்கு அடிக்கியா? மூணு வேளை சோறு சாப்பிட்றதுனால உங்களுக்கு பசினா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு வேலையாச்சும் சோறு கிடைக்குமான்னு கையேந்தி நிக்கிறேன். எனக்கு தெரியும் பசினா என்னன்னு. உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியும். பசிக்கிறியா? போயா இல்ல மனுஷனா? நீங்கள் இப்போ பண்ணீங்களே பர்ஃபார்மன்ஸ், இதை கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணீங்க இல்லையா? ரொம்ப கோவமாக ஒரு மாதிரி இதுன்னு சாஃப்டாக பண்ணுங்க. இதை பார்ப்போம். பசிக்குது சார். சார் காலிலேருந்து நிற்கிறேன் சார், கையேந்து நிற்கிறேன் சார், ஒருத்தரும் கொடுக்க மாட்டேறீங்க சார். நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவீங்க, நான் ஒரு வேளை தான் சார் சாப்பிடுவேன். அதுவும் நீங்கள் கொடுத்தாதான் சார். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க சார். சார் 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 வேஸ்ட் பண்ணுற சாப்பாடு எனக்கு ஆச்சு கொடுக்கலாமே சார். ப்ளீஸ் சார் 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 நீங்கள் ரோட்டில் போடுறீங்க சார் வேஸ்ட்டாக, அதுதான் சார் நான் டெய்லி சாப்பிட்றேன். அது என் கையில் கொடுங்க சார். சார் 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 இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, ஒரு சாப்பாடு கொடுங்க சார், நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுப்பேன் சார். அது போதும் வேறு எதுவும் வேணாம் சார். நீங்கள் வந்து சாப்பிட்டு கொடுப்பீங்களே அது சாப்பிட்டுக்கிறேன் சார். நீ சாப்பிட்டு கொடுக்குறத நான் சாப்பிட்டுக்கிறேன், வேறு எதுவுமே வேணாம் சார். எனக்கு கடையில் கூட வேண்டாம் சார். காசு எது வேணாம், நீ சாப்பிட்டு கொடுக்குறது நான் வாங்கி அதை சாப்பிட்டுக்கிறேன் சார். அதை சாப்பிட்டேன்னா பொழிச்சுக்கிறேன் சார், என் வயிற்று நிரப்பிக்கிறேன் சார். சார் 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 அது மட்டும் கொடுங்களேன் போதும், அது மட்டும் கொடுங்களேன். பேசிக்காக நீங்களே ஆக்டிங் வந்துட்டா இல்லை நீங்கள் கிளாஸ் எதுவும் போகிறீங்களா? இல்லை, எனக்கு அண்ணன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, என்ன கிளாஸ் எதுவும் போகிறீங்களா? இல்லை அவர் வந்து அவர் ட்ரெயின் பண்ணதுனால தான் எல்லாமே. அவர் தான் சொன்ன மாதிரி போடா, டெடிகேஷனாக பண்ணு. சூப்பர். உன்னோட பெஸ்ட் ட்ரெயினர் வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். பிச்சை ரஃபிகா யார் உங்களை ட்ரெயின் பண்ணதுமா? இது ராஜண்ணா. அவரு தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாருன்னா அவர் அப்போ பெரிய நடிகராக இருக்கணும். கண்டிப்பாக அவர் பெரிய ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு நம்ம டக்குன்னு ரகுவரனை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த வேரியேஷன் கொடுத்ததில் கொஞ்சம் ஹைட்டு, கொஞ்சம் அந்த முகம்லாம் பழைய காலத்து ரகுவரனை பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா பாடி லாங்குவேஜ் சார் சொன்னோடனே டக்குன்னு அதை பிடிச்சி இம்மிடியேட்டாக அந்த சாஃப்ட்டுக்கு மாறினீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு நடிகனுக்கு தேவையானது. டக்குன்னு அது கன்வெர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. நல்ல திறமையான பையன் தான் நீங்கள். நிச்சயமாக ராஜ் டிவி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அகத்தியன் சார், நீங்கள் பண்ணின முதல் பர்ஃபார்மன்ஸுக்கும் 2வது பர்ஃபார்மன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பண்ணி காமிச்சேன், 2வதுல நீங்கள் சாஃப்ட் மட்டும் தான் கேட்டீங்க, அது மட்டும் தான். அதுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சுங்கிற? வித்தியாசமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து கோவம்
அதுக்கப்புறம் சிரிப்பு, அப்போ எமோஷனல் தான் பண்ணேன், சாஃப்ட் பண்ணல. 3வது அந்த சாஃப்ட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு ஃபுல்லாகவே. நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை? அவரோட ஃபுல் எஃபர்ட் ஒன்று போட்டு அவரோட பெஸ்ட் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணாரு. இல்லை முதல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் 2வது பெர்ஃபார்மன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். ஃபஸ்ட்டு பண்ணதை விட 2வது பண்ணது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? ஒரு சின்ன கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக அதை கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து இன்டெப்த்தாக பண்ணாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். பிச்சை கேட்குறவன் அவ்வளோ கத்த மாட்டான். அது பிச்சை கேட்ட மாதிரி இல்லை, அடுத்தவங்களை மிரட்டின மாதிரி இருந்துச்சு, பைத்தியக்கார மாதிரி இருந்துச்சு. அதான் 2வது பண்ணது இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு அந்த கேரக்டருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இல்லைன்னா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும். அதுக்காகத்தான் நான் அதை செய்ய சொன்னேன். நடிக்கிறது எதை வேணுமாலும் நடிக்கலாம். ஒரு வார்த்தை நம்ம பேசுகிற விஷயங்கள் அது நம்ம கேரக்டருக்குள்ளே புகுந்துக்கும். நம்ம என்ன கேரக்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிச்சைக்காரன்னா ஐயா சாமி பிச்சை போடுங்கய்யா பசிக்குதுயா அப்படின்னு அப்படி தான் கேட்போம். ஐயா சாமி பிச்சை போடுங்கய்யா பசிக்குதுயான்லாம் கேட்க மாட்டோம் இல்லையா? அதுதான் நடிக்கிறதுலேருந்து மைனஸ் பாயிண்ட் உங்கள்கிட்ட. அதை மாற்றுறதுக்காக தான் நான் சாஃப்டாக பண்ண சொன்னேன். நல்லா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சாந்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தலாம். லெட்ஸ் வெல்கம் சாந்தி. எங்கேருந்து வரீங்க சாந்தி? திண்டுக்கல் சார். திண்டுக்கல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைப்பிஸ்டா ஒர்க் பண்றீங்க சார், பிரைவேட் ஆஃபீஸ். ஆமாங்க சார். எனக்கு தெரிஞ்சு வில்லி ரோல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சார் டைப்பிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்றாங்க. நோ அப்படின்னா இல்லை, ஜாலியான என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். மாமாக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ மாமா, ஆஃபீஸ் போயிட்டீங்களா? லஞ்ச் சாப்பிட்டீங்களா? சரிங்க மாமா. மாமா சீக்கிரம் வந்துடுங்க. மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா வச்சிடாதீங்க. மறக்காமல் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஹை, காலிங் பெல் அடிக்குது. மாமா வந்துட்டாரா என்னமோ? ஏய்யா, இன்னைக்கும் பார்த்து வெட்டிங் நாள் அதுவுமா இன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரல. கட்டின பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலே அதை வாங்கி கொடுக்கலினாலும் பரவாயில்ல. குடியேற பையன் குடிச்சிட்டு வந்திருக்கியே, அறிவு கிட்டவன். உள்ள வாடா, அப்படியே பேசிக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு வந்திருக்கிறான். கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இன்னைக்கு வெட்டிங் நாள் அதுவுமா குடிச்சிட்டு வந்திருக்கே, நான் கேட்டதை ஆசைப்பட்டு வாங்கி தரலினாலும் பரவாயில்ல. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல நோ சார். இல்ல, ஓகே. சோ டிஃபரண்டா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி ட்ரை பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க? சொதப்பினேங்க சார். சொதப்பிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் டீசென்ட்டா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கேட்டுருவோம். பிரவீன் காந்தி சார் என்ஜாய் பண்ணிருக்காரு உங்க பெர்ஃபார்மன்ஸா? பாருங்க சிரிக்கிறாரு. சொதப்பிட்டேன்னு சொன்னதை அழகா சொன்னாங்க. அது பர்ஃபார்ம் பண்ணதை விட நீங்கள் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, சொதப்பிட்டேன் சார் அப்படின்றது அந்த நளினம் புருஷனை பார்த்தவனே இல்லை. அந்த கோவம். ஏன்னா பர்த்டேன்னு சொல்கிறீங்க, அதுவும் அல்வாலாம் கேட்குற காலகட்டம் எந்த இது? இப்பவும் கேட்குறாங்களா அல்வாலாம்? அல்வா கொடுக்கறது என்ன பழக்கம்? கேட்குறாங்களா? கேட்பாங்களா? ஒரு காலத்தில் அல்வா கேட்டாங்க. ரொம்ப பழைய காலத்து பொண்ணா இருக்கீங்க. ஒரு ஸ்க்ரீனுக்கு தேவையான ஒரு அப்பீரியன்ஸ் இருக்குது உங்ககிட்ட. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கான்செப்ட் இழுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் என்ன நடிப்பாங்கன்னு. பட் எனிவே யுவர் லுக் இஸ் குட். அல்வா மல்லிகைப்பூ காலம்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ அப்படியே கேட்டாலும் வேறு காலம் அது. அந்த மாதிரி காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பழைய சிந்தனையிலே இருக்கிறது ஒரு வேண்டாத விஷயம். ஆமாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி சொதப்பிட்டேன் சார் சொன்ன இடத்துல மட்டும் நல்லா நடிச்சிங்க. போயிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. கேரளாவா, ஹைதராபாதா, கர்நாடகாவா? ஸோ நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து வர போகிறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ உங்கள் நேம், நம்பர்? என் பேர் இப்ராஹிம். 82. சார் என்ன சார் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன். ஓகே. இப்போ ஒரு 5 இயர்ஸாக வீட்டில் இருக்கிறேன். ஓகே. ஒய்ஃபோட பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன். ஓகே. சிங்கப்பூரில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார்.
ஓகே, வேற அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ இங்கே என்ன பெர்ஃபார்ம் ஒன்றும் பண்ண? இல்லை, ஒரு ஆடிஷன் போகிறார் ஒருத்தர். ஸோ அவர் சந்திக்கக்கூடிய ஸோ ஆடிஷன் கான்செப்ட். ஆடிஷன் கான்செப்ட் தான். ஓகே, ஈஸியாக ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்திருக்குன்னு அதே பண்ணிட்டு ஐடியா பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோ பயில் இதை கிழிய நட்பின் மயிலியர் செறியேற்ற அறிவை கூந்தலில் நிறையவும் முழவோ நீ அறியும் பூவே. யோ யோ என்னையா அது ஏதோ புலரிட்டு இருக்க? தமிழ் பட ஆடிஷன் அது வந்திருக்கானு பாரு. ஐயா தமிழ் தாங்க அது. ஐயா மூஞ்சில பிச்சாங்கைய வைக்க போட்டான்னு வச்சுக்க. தமிழ் அது செவ்வளவு அவ்வளோ வந்துடும். யார்கிட்ட வந்து டென்ஷன் பண்ற? ஐயா வாய்ப்பு தேடி தேடி வாழ்க்கை போச்சு, போச்சியா. இப்படியே போலையா உசுறு போயிரு போல இருக்கியா? ஐயா உங்களை போய் தொலை வந்துருக்கு. ஐயா அப்படி பண்றீங்க, என்ன வாழ வைங்கயா. என்னடா அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா சிரிக்கிறான்னு பாக்குறியா? ஓ, சாவு செய்தி கேட்டா சோகமா இருக்கணும் இல்ல? நான் சோகத்தோட ஒரு விஷயம் சொல்லவா? நேற்று அவனை நான் தான் போட்டேன். என்ன அதிர்ச்சி ஆகுற? அதிர்ச்சியெல்லாம் ஆகாத. எப்படி போட்டேன்னு கேளு. வயிற்றுல 2 குத்து, மூஞ்சில ஒரு குத்து, நெஞ்சில ஒரு குத்து. அது நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியுது. பெரட்டி போட்டா அவன் குறுக்கில் ஒரு குத்து. மொத்தம் எத்தனை குத்து? 5 குத்து. சரி சரி, போயிட்டு ஒரு மாலையை போட்டு வந்துருமா அவனுக்கு. விசுவாசமா இருப்பான்னு பார்த்தா வீம்பு பிடிச்சி வீணா செத்து போயிட்டான். ஒன் ரூல், நான் வச்சதுதான்டா சட்டம். அதை மீறினா இதான் நிலைமை. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ரொம்ப சாஃப்டா அமைதியா வந்தீங்க. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்க? சிங்கப்பூர்லயும் ஸ்டேஜ் ட்ராமா பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ ஜட்ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் கேட்டுருவோமா? கண்டிப்பா. ஓகே சார், பிரவீன் காந்தி சார். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? சொந்த ஊர் மதுரை. சரிங்க. சென்னையில் செட்டில்டு. சிங்கப்பூரில் வேலைக்காக போனால் 17 வருஷம் அங்கே இருந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, ஒரு ஸ்டேஜ் ட்ராமா அதில் பயன்படுத்திக்கிட்டேன். இல்லை, நல்ல முகபாவனை, ரியாக்ஷன், சேஞ்சஸ்ஸு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்துருக்கலாம், கொஞ்சம் ஏழராக வந்திருக்கலாம். பட் ஓகே, எப்போ வரணுன்னு இருக்கோ அது இருக்குது. உங்களுக்கு அருமையான ஒரு மேடை கிடச்சி அந்த மேடையை நல்லாவே யூஸ் பண்ணிட்டீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இதனால் ஒரு நல்லது உங்களை நோக்கி வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். சார் அகத்தியன் சார். நல்லா நடிச்சிங்க, அதுலலாம் இந்த தப்பு இல்லை. நல்லா டெலிவரிலாம் நல்லா இருந்துச்சு. இந்த கான்செப்ட் ஆரம்பத்தில் ஒரு பாட்டு சொன்னீங்க இல்லையா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சுப்பாது. அதுதான் ஆடிஷனில் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அவர் சொல்கிறாரு. அந்த ஆடிஷன் பண்ணவருக்கு புரியலை. அது வந்துட்டு இது தமிழில் பேசாமல் வேறு ஏதோ மொழியில் பேசிட்டு இருக்கே அப்படின்னு. யார் ஆடிஷன் பண்ணுறது? யார்? ஒரு சென்னை. இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் சுப்பாது கண்டது மொழியமோ பயிலியது கிளியோ மழியர் செரியருக்கும் தெரியும் நிறையவும் உழவோ நீ எரியும் பூவு. அதானே? ஆமாம் சார். அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயாவுக்கு சொல்ல தேவையில்லை. இல்லை ஆடிஷன் பண்ணுறவர் வந்து அது கேட்ட உடனே அப்புறம் என்ன சொல்கிறாரு? மூஞ்சில் குத்துவேன், என்ன தமிழ் பேசுகிற அப்படியே விட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான். பிகில் அவ்வளோ வாங்கிடும், தாட பேந்துரும். மெட்ராஸில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல தமிழ் தெரியாதுங்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க அதில் வந்து நீங்கள்? இல்லை அப்படி இல்லை, அந்த ஆடிஷனில் இருந்தவர் அப்படி. சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்கு இவள் உயிர்த்த வச்சிருது காமமோ பெரிது அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. இதுவே மடப்படம் பண்ணி ஒரு 100 தடவை. இன்னொரு பாட்டு, நின்னே போயும் மஞ்சையின் சாயில் நன்னுதலாரும் முல்லை மலர நின்னே போல மாமரண்டு நோக்க நின்னே உள்ளி வந்தனன் நன்னுதல் அறிவிக்காருன்னு வரைந்தேன். ஏன்னா நான் மெட்ராஸில் வாழ்ந்துட்டுருக்கேன் 41 வருஷமா. ஐயா நான் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணும்போது கொங்குதேர் வாழ்க்கையை சொல்லிவிட்டு மெட்ராஸில் இருக்கவங்க வந்து நல்லா இல்லை தமிழில் பேசு அப்படின்னு சொல்லும்போது நாமளே நம்ம மொழியை வந்து பேசுகின்ற மொழியை பேசுகின்றவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. மெட்ராஸ் தமிழ் அப்படிங்கிறது இங்கே பல்வேறு மொழிகள் சார்ந்த இனத்தவர்கள் சார்ந்தவர்கள்லாம் இருக்கும்போது
உருது கலந்துருக்கும், தெலுங்கு கலந்துருக்கும், அதெல்லாம் கலந்துருக்கும். ஒரு மொழிங்கிறது அப்படி தான். மொழியை வந்து உள்ளுக்குள்ளே தவறாக பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு பாட்டு சொன்னீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. அந்த பாட்டு சொல்லிவிட்டு இன்னொரு மக்கள் பேசுகிற அதே மொழியை வந்து கிண்டலாக சொன்னீங்க. அது செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், நல்லா பண்ணீங்க. வருண், ஆக்சுவலாக எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை தான் ப்ரோ, மதுரவாயில் இருக்கேன். சென்னை தான் போ, மதுரவாயில் சென்னையில் தானே இருக்கு. கொஞ்சம் அவுட்ரு இல்லை, அதனால. அப்படியா? ஓகே ஓகே. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க இங்கே? ஆக்டிங் தான் ப்ரோ, வேறு என்ன. ஆக்டிங் தானா? என்ன சீன்? சீன் வந்து உன்னால் முடியும் தம்பி வந்து கமல் ஒரு சின்ன சீன் பண்ணியிருப்பாரு. எனக்கு சாப்பிட்ற சீனா? அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சீனு, அது எமோஷ்னல் சீனு, அது பண்ணலான்னு. சூப்பர் சூப்பர். எனிவேஸ், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? எனக்கு பிடிச்ச விக்ரம். அரசன் அன்றுக்குள்வான் தெய்வம் என்று அந்த சாமி சாட்சியில் மட்டப்பட்டப்பன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி உள்ள போய் நடிக்கணும். ஓகேவா? வாழ்த்துக்கள், நல்லா நடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வருண், ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்கு. முடி வெட்டல ப்ரோ, அதான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வருண்? நான் அசிஸ்டன்ட் டைரக்டாக சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்புறம் ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சது, அவ்வளோதான். வேறு எதுவும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்? ஆக்டிங்கில் டைரக்ஷன் ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட். ஓகே சூப்பர். எங்கேருந்து வரீங்க? சென்னை தான் ப்ரோ. சென்னை தான். ஓகே, இப்போ எங்கே என்ன கான்செப்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டு கமல் சார் நடித்த படம் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன சீன் பண்ணலாம் அப்படி. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். டக்குன்னு பண்ணிடுங்க வாங்க. அப்பா, கச்சேரிக்கு சரியாக வர முடியல, சொல்லி அனுப்பலான். அங்கே நான் குடிசை பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு. சொன்னால் உங்கள் தலை வலிக்கும், சொன்னால் ஏன் தலை வெடிச்சும் போல இருக்கே. சரி, கேட்குறவங்கள்ட்டையாவது சொல்கிறேன். அண்ணி, நம்ம தெரு முனையில் 4 குடிசை இருக்குல்ல, குடிசைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் தெரியுமா அண்ணி? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்ச செலவக்கல்லும் தேக்கு மரமும் தானே. அங்கே நான் குடிசை பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு அண்ணி. அந்த சத்தம் நடக்கல, எனக்கு அட்டாளமாக அறுதி ஞாபகம் வரல அண்ணி. எப்படி வரும்? சாவை எதிர்த்து போடுறாங்க ஜனங்கள் நடுவில். எனக்கு சங்கீதம் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்காக அங்கே 4 குழந்தைங்க தீல தச்சிட்டு இருந்தா காப்பாற்றினா அந்த ராமர் கோச்சுப்பானா? இல்லை அங்கே ஐயோ ஐயோ நல்லாறவங்களை விட்டு இங்கே ராமராமனை போனோம்னா சந்தோஷப்படுவானா? நீங்களே சொல்லுங்க அண்ணி, ஏது சரின்னு உங்களுக்கு தெரியல. அந்த ராமர் கேட்டு சொல்லுங்க அண்ணி. வருண், இன்னும் அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்க? இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்களா? சரி, ஓகே, கேட்டுருவோமா? ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க. நறுக்குன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமாக சொல்லிட்டீங்க. நல்லாயிருக்கு, பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கு. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கவனிக்கக்கூடிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். அகத்தியன் சார், உங்களுக்கு ஏன் சொந்தமாக உங்களுடைய கற்பனையிலேருந்து ஒன்று பண்ணணும்னு தோணலை? சார், இது ஒரு முன்னாடி ஒரு ஆடிஷன் கேட்டாங்க, அதில் அப்படியே பண்ணது தான். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆக அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க. ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்தேன், அந்த காட்சியை பார்த்துட்டு அதோட பெட்டராக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் பண்ணனான்னு தெரில, பட் பெட்டராக. ஏன் உங்களுக்கு ஓன் கிரியேஷன் வரலையா, வர மாட்டேங்குதா? ஓன் கிரியேஷனில் பண்ணணும்னு தோணலை சார். நான் பண்ணணுன்னா பண்ணியிருப்பேன். ஏன் தோணலை அதான் கேட்குறேன். அது என்ன சொல்கிறது, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துக்கிட்டு ஓனாக க்ரியேட் பண்ணணும்னு ஏன் தோணலை? சார், ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறதே நான் கொஞ்சம் லேட்டாக யோசிச்சு வருது சார். ஏன்னா சினிமாவுக்கு நான் வந்தது வந்து ஆக்டிங் நடிக்கணும்னு தான் வந்தேன். அப்புறம் டேரக்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைக்காதனால அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனீங்க? அப்படி இல்லை சார். டேரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகும்போது சில டேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல்ட் ரொம்ப புரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சில படங்களுக்கு போயிருக்கேன். அப்படி போகும்போது சில டேரக்டர் பார்க்கும்போது அந்த ஸ்பாட் எந்தெந்த டேரக்டர் அப்படி பார்த்தீங்க? நான் பார்த்தது இவர் வெற்றிமாறன் சாரோட ஒரு ஃபிலிம் பார்த்தேன். சரி. அதுக்கப்புறம் வந்து வேற லோகேஷ் அவர் பார்த்தேன். சரி. ஸோ அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்துச்சு, எனக்கு ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க 2 பேரும் உங்களை டேரக்டர் ஆகணும்னு இன்ஸ்பயர் பண்ணாங்க இல்லையா? எஸ் சார். இப்போ வெற்றிமாறன் எடுத்துங்களேன், நல்ல கிரியேட்டர் ஆச்சா? ஏன் அவருடைய கிரியேஷன் உங்களை இன்ஸ்பயர் பண்ணல? இல்லை சார், படங்கள் பிடிக்கும், பட் எனக்கு கிரியேஷன் இன்ஸ்பயர் ஆன என்னால் பண்ண முடியும்னு தோணுது வந்து இந்த ஒரு சீன் தான். அதனால தான் நான் இதை பண்ணேன். ஸோ உங்களுக்கு கிரியேஷன் பழக்கம் இல்லை? கிரியேஷன் ஆக்சுவலாக டேரக்ஷனுங்கிறது இப்போ இல்லை நான் கேட்குற ஸ்ட்ரைட்டான கேள்வி. கிரியேஷன் பழக்கம் இல்லை? ஆமாம் சார், பழக்கம் இல்லை. அதுக்கு இன்னும் பழக்கப்படலை. அதனால நீங்கள் வந்து ஒரு பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க. எஸ் சார். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லாதீங்க. கிரியேஷன் பழக்கம் இல்லைன்னா, பழக்கப்படலைன்னா இவ்வளோ நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது வந்து ஒரு நோபல் ஜாப். ஓகேயா? ஓகே சார். நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் சொன்ன பிறகு அஸ் அ டேரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது.
இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் இல்லை சார் நான் நடிக்க வந்திருக்கேன்னா ஓகே நல்லா நடிச்சிங்கன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐசன் டேரக்டர் இல்லாமல் உங்களுடைய அதாவது நீங்கள் ஒன்று இமிட்டேட் பண்ணீங்க, சரி சார். அதே அளவுக்கு இமிட்டேட் பண்ணிங்கன்னா அதில் 10% கூட இமிட்டேட் பண்ணல. பட் உங்கள் பாடிக்குள்ளே ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒன்றை சொல்லக்கூடிய ஒன்றை செய்யக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அதே உங்களுடைய சொந்த ஸ்டைலில் வளர்த்துக்குங்க, உங்களுக்கான எதிர்காலம் உண்டு. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ஸில் நிறையா டேலண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்கமிங் எபிசோட்ஸில் இன்னும் நிறையா டேலண்ட்ஸ் வர போகிறாங்க, மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.